டார்க் வெப் அப்படிங்கிற இந்த வேர்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய மூவிஸ்ல கூட வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஒரு சிலருக்குமே தெரிஞ்சிருக்கும் டார்க் வெப் பத்தி. ஸோ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, டார்க் வெப்னா என்ன? டார்க் வெப்பை எப்படி யூஸ் பண்றது? அண்ட் டார்க் வெப்ல என்ன இருக்கு? டார்க் வெப்பை கண்டுபிடிச்சது யாரு? ஸோ இந்த மாதிரி டார்க் வெப்பை பத்தி எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல வந்து நான் வந்து சொல்ல போறேன். வாங்க. டார்க் வெப்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்டின் மறைந்திருக்கும் இன்னொரு பக்கம் அப்படின்னு தமிழ்ல சொல்லலாம். அண்ட் காமெடிக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு, அதை தட்டி எழுப்பிடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த எக்ஸாம்பிளுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப் வந்து பொருந்தும். ஓகேவா? ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். வெப் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து இருக்குல்ல, அந்த அந்த வெப் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லேயர்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு சர்ஃபேஸ் வெப். அதாவது சர்ஃபேஸ் வெப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டே டு டே லைஃப்ல வந்து நாம வந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ நமக்கு வந்து இப்போ ஐபிஎல் 2021 ஸ்கெட்யூல் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே வந்துட்டு கூகுள், ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரௌசருக்கு தானே போவோம். ஸோ அந்த ப்ரௌசரில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். உடனே வந்து நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் வரும். நமக்கு வந்து அந்த ஸ்கெட்யூலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து கூகுள் நினைச்சாங்கன்னா நீங்கள் வந்து எங்க இருந்து சர்ச் பண்ணீங்க, யார் வந்து இந்த சர்ச் வந்து பண்ணது அப்படிங்கிறத அவங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸை தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் எந்த பர்சன்ஸ் வந்து சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத கூட அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சர்ஃபேஸ் வெப். இதுதான் நம்ம டே டு டே லைஃப்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. அண்ட் அடுத்தது செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீப் வெப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ டீப் வெப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணோம்னா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் காமெடிக்கு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து கமிட்டட்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஆள் வந்து உங்களோட ஆளோட இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் வந்து யார் யார் கூடலாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போய் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது வராது. ஸோ காரணம் என்ன? நமக்கு வந்து அந்த லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து வேணும். ஸோ இந்த மாதிரி லாகின் கிரெடென்ஷியல்ஸ் லைக் இந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் டீடைல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு அந்த மெயில் ஐடி தெரிஞ்சுக்கணும், அவங்களோட பாஸ்வேர்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சாதான் நம்ம வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதை வந்து நீங்கள் சிம்பிளாக போயிட்டு கூகுளில் போய் டைப் பண்ணிங்கன்னா வந்து கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம டீப் வெப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அடுத்தது தான் தேர்டாக இருக்கிறது தான் வந்து டார்க் வெப். ஓகேவா? ஸோ டார்க் வெப்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணீங்க அப்படின்னா யார் சர்ச் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. ஒரு அனானிமஸ் வெப்சைட் ப்ரௌசர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இமேஜ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஐஸ் கட்டி வந்து இருக்குல்ல, ஸோ இந்த ஐஸ் கட்டியில் இருக்கிறது அந்த டாப் போர்ஷனில் இருக்கிறதா வந்து சர்ஃபேஸ் வெப். ஸோ இந்த ஐஸ் கட்டி நம்ம பார்க்கும்போது என்ன இருக்குது? ஸோ மேலே இருந்து இவ்வளோதான் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அது கிடையாது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று விஷயம் வந்து இருக்குது. அதுதான் அந்த டீப் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அது கீழே லாஸ்ட்டில் இருக்கிறது தான் வந்துட்டு டார்க் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மாதிரி வந்து இன்டர்நெட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் தான் வந்து டார்க் வெப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதாங்க. இப்போ இந்த டார்க் வெப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்ஸ்லையும் வந்து எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு டார்க் வெப் அப்படின்னு வந்து போட்டிங்கன்னா அது வந்து வரவே வராது. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ கூகுளில் வந்து என்னது அவங்க ஐபி அட்ரஸ் வந்து ட்ராக் பண்ண முடியும். சரியா? ஸோ நான் என்ன சொன்னேன், டார்க் வெப்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் வெப்பை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு தனியாக ஒரு ப்ரௌசரில் தான் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் அந்த ப்ரௌசரோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஓஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனியன் ரவுட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் ஆனியன் ரவுட்டிங்னு வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆனியன் இப்போ வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை வந்து நீங்கள் உளிச்சிட்டு இருக்கீங்க, தோலெல்லாம் உளிக்கீங்க, அப்படியே ஃபுல்லாகவே உளிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உளிக்க கடைசியில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஸோ அதே மாதிரி தாங்க வந்து இந்த டார்க் வெப்பும். இப்போ நீங்கள் டார்க் வெப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் யாராவது வந்து உங்களை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் சேலம்ல இருந்து டார்க் வெப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தங்க ட்ராக் பண்ணாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஐபி அட்ரஸ் எங்கே இருக்கிற மாதிரி தெரியுமா காட்டும்? லண்டன்ல இருக்கிற மாதிரி காட்டும். உடனே வந்து அவங்க வந்து சரி லண்டன்ல தான் இருப்பான் போல, லண்டனுக்கு போறாங்க அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா நான் இருக்க மாட்டேன். அப்புறம் அங்கேருந்து வந்து வேற ஒரு லொகேஷன் காட்டும். ஸோ அமெரிக்கான்னு காட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான். நீங்கள் வந்து சரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கும். இந்த மாதிரி டார் ப்ரௌசர்லாம் இருக்குல்ல, ஸோ அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதான் நீங்கள் இந்த டார்க் வெப் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி அதுக்காக இருக்கிற கண்டுபிடிச்சப்பட்ட வெப்சைட் ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஸோ இதுதாங்க. அண்ட் இப்போ வந்து இந்த டார்க் வெப்ல வந்து அப்படி என்னதான்டா இருக்கு, எதுக்கு வந்து இதை பற்றி ரொம்ப எல்லாம் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ அது வந்து சொல்கிறேன். அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க டார்க் வெப்ல வந்து என்னென்ன இருக்குது, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேணும், ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டார்க் வெப்ல வந்து ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போய் கூகுளில் போயிட்டு ஏதாவது உங்களுக்கு ட்ரக்ஸ் வேணும் இல்லை போதைப் பொருள் வேணும் அப்படின்னு நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாட்டிப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில அதெல்லாம் வந்து இல்லீகல். ஸோ அதெல்லாம் வந்து கிரைம் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
இதுவே டார்க் வெப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி வந்து அது வந்து தெரியாது, அதில் அனானிமஸாக இருக்கும். ஸோ யார் தான் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. ஜஸ்ட் நம்ம வந்து அங்கே இருக்கிற ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சி அவங்க மூலியமாக நம்ம ட்ரக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இது ஒன்று. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெப்பன்ஸ். ஸோ இந்த மாதிரி படத்துலலாம் வந்து பார்த்துருக்கீங்களா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி இங்கிலீஷ் படம், இந்த மாதிரி மணி ஹீஸ்ட் அந்த படத்துல அந்த சீரீஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி வெப்பன்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி டார்க் வெப் யூஸ் பண்ணி தான் வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ அது கூட வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் வந்து சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ இப்போ ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து ஏதாவது புதுசாக ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ரெடி பண்ணுவாங்க, ப்ளூ பிரிண்ட் தான் ரெடி பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னொரு எதிரி கம்பெனி வந்து அவங்களோட ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா டார்க் வெப்புக்கு தான் வந்து போவாங்க. ஸோ அங்கே வந்து இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான்ஸ். ஸோ பில்டிங் பிளான்ஸ் கூட கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யாராவது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஏதாவது ஒரு அரிதான ஒரு பில்டிங் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறப்ப அதோட பிளான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பத்திரமா தான் வச்சிருப்பாங்க, போய் கேட்டால் கூட வந்து கொடுக்க மாட்டாங்க. அண்ட் அதெல்லாம் நீங்கள் வந்து கிடைக்கணும் வாங்கிக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் வெப் போனால் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸோட நியூட் ஃபோட்டோஸ். ஸோ இது கூட வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஃபேக்காக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாடி மார்ஃபிங் வந்து பண்ணி கொடுக்குறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ யாராவது வந்துட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த டார்க் வெப் வந்து யூஸ் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு போனோகிராஃபி. ஸோ இந்த மாதிரி சைல்டு போனோகிராஃபி கண்டென்ட் நிறைய அந்த வீடியோஸ் அது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் வெப்ல இருந்து ஈஸியாக வந்து கிடைச்சி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்தது சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இது மீட். ஸோ என்னன்னா வந்து ரெசிபி. ஸோ ரெசிபின்றதுமே நீங்கள் வந்து உடனே வந்து கறி சமைக்கிறதோ இல்லை கோழி சமைக்கிறதோ நினைக்காதீங்க, மனுஷங்களை வந்து எப்படி சமைக்கிறது அப்படிங்கிற ரெசிபி கூட வந்து இதில் வந்து சொல்லி தரதா வந்து சொல்கிறாங்க. அண்ட் அடுத்தது செவன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையரிங். ஸோ இந்த மாதிரி வந்து யாரையாவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து வேண்டாதவங்களை வந்து நீங்கள் வந்து ஆள் வச்சு தூக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போய் டார்க் வெப்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணிட்டா அவங்க வந்து இந்த வேலையை வந்து முடிச்சு வச்சிடறாங்க அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ். ஸோ இந்த உலகத்துல வந்து ரொம்ப வந்து ரேராக இருக்கிற புக்ஸ் லைக் ஏதாவது ரொம்ப வந்து தேடினா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டார்க் வெப் போனீங்க அப்படின்னா அதில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து உடனே எடிட்டிங் சாஃப்ட்வேரோ இல்லை வேற ஏதாவது சாஃப்ட்வேர்னு நினைக்காதீங்க. டீப் டார்க் வெப் மாதிரியே வந்துட்டு ஒரு விதமான அனானிமஸ் சாஃப்ட்வேர்ஸ் கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மணி கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து நார்மலாக வந்து கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு ஒரு அனானிமஸ் பர்பஸஸ் மாதிரி தான். ஸோ நம்ம வந்து யார் வந்து மணி அனுப்புனாங்க அப்படின்னு தெரியவே தெரியாது. அண்ட் பிட்காயினை பற்றி நான் ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிட்காயினை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ வந்து என் சேனலுக்கு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இல்லீகலாக ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ உங்களோட ஐடென்டிட்டியே தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து டார்க் வெப்ல போய் தான் வந்து பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டார்க் வெப்போட பேசிக்கான திங்க. அண்ட் இதெல்லாம் வந்து தாண்டி இன்னொன்று வந்து ரேன்சம் வேர் அட்டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து இருக்கு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரேன்சம் வேர் வைரஸ் அப்படின்ட்டு. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாராவது உங்களோட லேப்டாப்ஸ் வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. ஸோ ஒரு லிங்க் மாதிரி அனுப்புவாங்க. நம்ம வந்து அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுவோம். அப்படி கிளிக் பண்ணுறோன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே லாக் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லாக் மாதிரி ஆயிரும். அப்புறம் அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ மணி வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி உங்கள் கம்ப்யூட்டர் நாங்கள் லாக் பண்ணுறோம், நீங்கள் வந்து இவ்வளோ டாலர்ஸ் வந்து மணி பே பண்ணால் தான் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரேன்சம் வேர் வைரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து பை பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து டார்க் வெப்ல இருந்து தான் வந்து பை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது வந்து பிஸ்னஸ்ல எழுதி இருக்காங்க அவங்களெல்லாம் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் வெப் வந்து போயிட்டு ஒரு ரேன்சம் வேர் வைரஸ் வந்து வாங்கிட்டு மெயில வந்து அனுப்பி விடுவாங்க. அண்ட் அவங்களும் வந்து கிளிக் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லாக் ஆயிரும். அப்புறம் அந்த லாக் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ்குள்ள வந்து போயிரும்னு சொல்றாங்க. ஸோ அதாவது பணம் கட்டினீங்கன்னா உங்க டேட்டாஸ்லாம் கிடைக்கும், அப்படி நீங்க பணம் கட்டினா அந்த டேட்டாஸ் டெலிட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி பிளாக்மெயில் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் தான் வந்து நிறைய வந்து பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதாங்க. அண்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும், இந்த டார்க் அப்படி யாரா கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க 1990s. அவங்க எதுக்கு அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணணும், ஏதாவது ஸ்பைஸ் கிட்ட இருந்து வர இன்ஃபர்மேஷன்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கணும், அதாவது அனானிமஸாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டார்க் வெப் அப்படிங்கிற விஷயத்தை வந்து லான்ச் பண்ணிட்டு டாருங்கிற ப்ரௌசருமே வந்து அவங்க தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன நினைச்சாங்களோ தெரியல, 2004 வந்துட்டு இந்த டார் ப்ரௌசர் வந்துட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ரேன்சம் வேர் அட்டாக் அப்படின்னு சொன்னால அண்ட் அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2021 கூட வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நாம தான் வந்து சேஃபாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து போயிட்டு இருக்கு. டார்க் வெப் பற்றி நான் வந்து ஃபுல்லாக வந்து சொல்லிட்டேன்.
ஸோ இப்போ வந்து இந்த டார்க் வெப்ல இருந்து நீங்க வந்து தப்பிக்கணும். ஸோ இந்த டார்க் வெப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா, என்னோட டேட்டா அப்படிங்கிற எல்லா விஷயமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த இரும்பு திரை படத்துல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா நடக்கிறது தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு லிங்க் வந்து வருது, ஏதாவது மெயில இருந்து ஒரு லிங்க் வருது, இல்ல வாட்ஸ்அப்போ இல்ல ட்விட்டரோ அந்த மாதிரி ஏதாவது லிங்க் வந்து வருது, இல்ல இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிஎம்ல ஏதாவது ஒரு லிங்க் வருது அப்படிங்கிறதுனால, ஸோ எப்படியும் அந்த லிங்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது ஃப்ரீயா கிடைக்கும், வண்டி ஃப்ரீயா கிடைக்கும், ஷூ ஃப்ரீயா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க. நாமளும் வந்து கிளிக் பண்ணிடுவோம். சரி என்னதான் இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்தலாம், கிளிக் பண்ணிடுவோம். ஆனால் கிளிக் பண்ணிட்டு உள்ள போனதுக்கு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே வந்து இருக்காது. நாமளும் வந்து வெளியே வந்துடும். ஆனா அதெல்லாம் எதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் வந்து திருடுறதுக்கு தாங்க அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஓகேவா? ஸோ கெட்டதுன்னு பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்மளோட டேட்டாஸ் வந்து திருடுறதுக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னொரு டவுட்ஸ் வரும். இந்த டார்க் வெப் வந்து டார் ப்ரௌசர் யூஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாமா, உள்ள போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எஸ். ஆனால் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்க் வெப்குள்ள போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் இருந்து போங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாமளே வந்து வாண்டடா போயிட்டு நம்மளோட டேட்டாஸ் வந்து கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்மளோட டேட்டாஸ் வந்து பறி போக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு அதுல இருந்து விலகியே இருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுதாங்க. அண்ட் இந்த டார்க் வெப்பை தாண்டி ஷேடோ வெப் அப்படின்னு வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஸோ டார்க் வெப்பே வந்து இந்த அளவுக்கு வந்து இருக்கு. இன்னும் ஷேடோ வெப் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி டார்க் வெப் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால நான் அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து நான் வந்து பேசுவேன், எஸ்பெஷலி டெக் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாபிக் வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் அதை வந்து பேசுகிறேன். என்னோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், டெலிகிராம் மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். என் பேர் சோ அண்ட் யூ ஆர் வாட்சிங் மிஸ்டர் சௌமன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை.